கொல்கத்தா மருத்துவ மாணவி கொலை தொடர்பாக தாம் சமூக வலைதளத்தில் கண்டனம் பதிவிட்டிருப்பதை நடிகை குஷ்புவை செக் பண்ண சொல்லுங்க என்று திமுக எம்பி கனிமொழி பதிலடி கொடுத்துள்ளார். கூட்டணி கட்சி என்பதால் திமுகவை சேர்ந்த கனிமொழி உள்ளிட்டோர் மேற்கு வங்க சம்பவம் குறித்து வாய் திறக்காமல் உள்ளதாக பாஜகவை சேர்ந்த குஷ்பு விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள திமுக எம்பி கனிமொழி, மருத்துவக் கல்லூரி மாணவி உயிரிழப்பு குறித்து சமூக வலைதளத்தில் தாம் கண்டனம் பதிவிட்டுள்ளதாக கூறினார். மருத்துவக் கல்லூரி மாணவி உயிரிழந்ததுக்கு வந்து கனிமொழி எம்பி எந்த கருத்து சொல்லுங்க? இல்லையே, நான் சொல்லியிருக்கேன் ட்வீட் பண்ணியிருக்கேன். சமூக வலைதளத்திலையும் ஒன்றும் வெளியிடல. சமூக ஏங்க போய் செக் பண்ணுங்க போட்டிருக்கேனா இல்லையான்ட்டு. அவங்க குற்றச்சாட்டு யாரு? குஷ்பு. அவங்கள போய் செக் பண்ண சொல்லுங்க, அப்புறமா பேசுவோம். மருத்துவர்கள் வேலை நிறுத்தம் குறித்து நிச்சயமாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு விரைவில் தீர்வு காணப்படும் என்றும் கனிமொழி தெரிவித்தார். தஞ்சை மாவட்டத்தில் நீட் தேர்வு தோல்வியால் மாணவர் தனுஷ் உயிரிழந்தது அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இத்தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், நீட் ரத்து என்ற பெயரில் முதலமைச்சர் அரசியல் நாடகம் நடத்துவதாக விமர்சித்துள்ளார். 40 எம்பிக்களை வைத்து நாடாளுமன்றத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ள எடப்பாடி பழனிசாமி, நீட் ரத்து ரகசியம் எப்போதுதான் வெளிவரும் என்று வினவியுள்ளார். இன்னும் எத்தனை மாணவ செல்வங்கள் உயிரிழப்பதை பார்க்க வேண்டும் என்று கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி, இனியாவது நீட் ரத்து குறித்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சரை வலியுறுத்தியுள்ளார். உயிர் என்பது இன்றியமையாத ஒன்று என மாணவ செல்வங்கள் உணர வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ள அவர், வாழ்வில் பல சோதனைகள் வந்தாலும் அதனை நேரே எதிர்கொண்டு சாதனை கற்களாக மாற்ற வேண்டும் என்றும் கூறியுள்ளார். 2ஆம் கட்ட சென்னை மெட்ரோ ரயில் திட்ட பணிகளின் ஒரு பகுதியாக 6 மேம்பாலங்கள் கட்டப்பட உள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் திட்ட இயக்குநர் அர்ஜுனன் தெரிவித்துள்ளார். 2ஆம் கட்டமாக 116 கிலோமீட்டர் தூரத்திற்கு 61,843 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மெட்ரோ ரயில் வழித்தடம் அமைக்கப்படுகிறது. இந்நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பிரத்யேக பேட்டியளித்த மெட்ரோ ரயில் திட்ட இயக்குநர், காட்டுப்பாக்கம், முகலிவாக்கம், சோழிங்கநல்லூர், பெருங்குடி உள்ளிட்ட 6 இடங்களில் மேம்பாலங்கள் அமைக்கப்படும் என்றார். கேஸ் 1 வடபழனியில் பண்ணோம், அதே மாதிரி இப்போ காட்டுப்பாக்கத்தில் பண்ணுறோம். குமரஞ்சாவடி கரையஞ்சாவடி அந்த ஜங்ஷனில் ஒரு பிரிட்ஜ் பண்ணிட்டு இருக்கு. அதை மெட்ரோவும் ஹைவேயும் சேர்ந்து மெட்ரோ செய்ய சொல்லியிருக்காங்க. ஹைவே நாங்கள் இன்டிகிரேட் பண்ணி பண்ணுறோம். அதே மாதிரி முகலிவாக்கத்திலிருந்து அடையாறு வரைக்கும் ஒரு 3.2 கிலோமீட்டர் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு அண்டர் பாஸ் வந்து வானுவம்பேட்டைன்ற ஒரு இடத்துல பண்ணுறோம். அதை தவிர்த்து சோழிங்கநல்லூரில் ரவுண்ட் அபவுட் பண்ணுறோம், துறைப்பாக்கத்தில் பண்ணுறோம், எஸ்ஆர்பி டூர்ஸ்ன்ற இடத்துல அந்த லொக்கேஷனில் பண்ணுறோம், பெருங்குடியில் பண்ணுறோம். ஸோ மொத்தம் ஒரு 6 இடத்துல நாம் வந்து இன்டகிரேட் பண்ணி இப்பவே பண்றோம். மெட்ரோ ரயில் பணிகள் முடிந்த பிறகு மேம்பால பணிகள் தொடங்கினால் பொதுமக்களுக்கு கூடுதல் சிரமம் ஏற்படும் என்பதால் ஒரே நேரத்தில் 2 பணிகளும் மேற்கொள்ளப்படுவதாக அர்ஜுனன் தெரிவித்தார். தென்காசி மாவட்டம் குற்றாலம் சாரல் திருவிழாவில் நடத்தப்பட்ட படகு சவாரி போட்டியில் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று விளையாடி மகிழ்ந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிக்கு சீசன் காலத்தில் வருகை தரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் ஆண்டுதோறும் சாரல் திருவிழாவை மாவட்ட நிர்வாகம் நடத்தி வருகிறது. நடப்பாண்டு சாரல் திருவிழா கோலாகலமாக வெள்ளிக்கிழமை தொடங்கியது. 2ஆம் நாளான சனிக்கிழமை ஐந்தருவி செல்லும் சாலையில் உள்ள வெண்ணமடை குளத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் படகு சவாரி போட்டி நடத்தப்பட்டது. ஆடவர், மகளிர் என தனித்தனியாக 2 இருக்கை படகு, 4 இருக்கை படகு, துடுப்பு படகு ஆகிய பிரிவுகளில் நடத்தப்பட்ட போட்டிகளில் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் படகு சவாரி செய்து பரிசுகளை வென்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் இதில் கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷம். இதில் நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸாக வந்தது அதை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த குற்றால சாரல் மலை இதில் வந்துவிட்டு அதுவும் மாவட்ட ஆட்சியர் கையில் வாங்கினது அதை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாரல் திருவிழாவில் ஏராளமான போட்டிகள் நடத்தப்படுகின்றன. 4 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழா வரும் திங்கட்கிழமை நிறைவடைகிறது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 840 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 53,000 கடந்து விற்பனையாகிறது. கடந்த வாரம் ஏற்ற இறக்கங்களை சந்தித்த தங்கத்தின் விலை இந்த வாரம் படிப்படியாக உயர்ந்து வருகிறது. அந்த வகையில் சனிக்கிழமை அன்று தங்கத்தின் விலை மேலும் உயர்ந்தது. சென்னையில் 22 கேரட் தங்கம் விலை கிராமுக்கு 105 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 6,670 ரூபாய்க்கும், சவரனுக்கு 840 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 53,360 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 10 நாட்களில் தங்கம் விலை சவரனுக்கு 2,000 ரூபாய்க்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது. இதேபோல் வெள்ளி விலை கிராமுக்கு 2 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 91 ரூபாயாகவும், 1 கிலோ வெள்ளி 91,000 ரூபாயாகவும் விற்பனையாகிறது.
மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறனின் 91வது பிறந்த நாளை ஒட்டி சென்னையில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். கோடம்பாக்கத்தில் உள்ள முரசொலி அலுவலகத்திற்கு சென்ற முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் முரசொலி மாறன் சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதில் திமுக எம்பிக்கள், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனிடையே விசிக தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவனுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சமூக கொடுமை, ஆதிக்க மனப்பான்மை, வறுமை ஒழிந்த சமத்துவ சமுதாயம் காணும் நமது பயணத்தில் தோளோடு தோள் நிற்கும் சகோதரர் திருமாவளவனுக்கு வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார். 120 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி செலுத்துமாறு டெல்லி ஐஐடிக்கு சரக்கு மற்றும் சேவை வரி இயக்குநரகம் நோட்டீஸ் அனுப்பியிருப்பது பேசுபொருளாகியுள்ளது. 2017 முதல் 2022 வரையிலான காலத்தில் ஆராய்ச்சிக்காக டெல்லி ஐஐடி பெற்ற நிதிக்கு வட்டியுடன் சேர்த்து 120 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி செலுத்துமாறு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் ஜிஎஸ்டி தொகை மற்றும் தொடர்புடைய அபராதங்கள் ஏன் வசூலிக்கப்படக்கூடாது என்பது குறித்து விளக்கமளிக்க 30 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கல்வி அமைச்சகத்தின் உயர் அதிகாரி ஒருவர் கூறும்போது, இது துரதிருஷ்டவசமானது என தெரிவித்திருக்கிறார். இதுபோன்ற ஆராய்ச்சிக்கு ஜிஎஸ்டி விதிக்கப்படக்கூடாது என்றும் கல்வி நிறுவனங்களை வரி விதிக்கக்கூடிய நிறுவனமாக பார்க்கக்கூடாது என்றும் தெரிவித்தார். ஆராய்ச்சி நிதியில் ஜிஎஸ்டி அமல்படுத்துவது உயர்கல்வி நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு பெரும் பின்னடைவு ஏற்படும் என தனியார் பல்கலைக்கழகங்கள் சார்பிலும் எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன. ஏற்கனவே ஆராய்ச்சிக்கான பொருட்கள் உள்ளிட்டவற்றை வாங்குவதற்கு கணிசமான அளவு பணம் மற்றும் ஜிஎஸ்டி வரி செலுத்துவதாகவும் இதனை நிதியமைச்சகம் கவனிக்க தவறிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளன. இதுபோன்ற நடவடிக்கையால் கல்வி செலவு மட்டுமே அதிகரிக்கும் என்றும் தனியார் பல்கலைக்கழகங்கள் கூறியுள்ளன. அதேவேளையில் இந்த புதிய நடைமுறையை தாங்களும் எதிர்ப்பதாகவும் இதுகுறித்து நிதியமைச்சகத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்ல இருப்பதாகவும் கல்வி அமைச்சகத்தின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். துருக்கி நாடாளுமன்றத்தில் விவாதத்தினிடையே ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் மோதலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. துருக்கியில் அரசை கவிழ்ப்பதற்கான சூழ்ச்சியில் ஈடுபட்டதாக எதிர்க்கட்சியான இடதுசாரி தொழிலாளர் கட்சியைச் சேர்ந்த எம்பி கேன் அட்டாலிக்கு 18 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. சிறையில் இருக்கும் அவர் அக்கட்சியின் எம்பியாக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இருப்பினும் அவரது எம்பி பதவியை சபாநாயகர் பறித்தார். ஆனால் இந்த முடிவை அந்நாட்டு உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. இந்நிலையில் கேன் அட்டாலேவை விடுவிக்க வலியுறுத்தி நாடாளுமன்றத்தில் விவாதம் நடைபெற்றது. அப்போது இருதரப்பு எம்பிக்களுக்கிடையே மோதல் மூண்டது. எம்பிக்கள் மாறி மாறி தாக்கிக் கொண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் சபையை சபாநாயகர் ஒத்திவைத்தார். நில ஒதுக்கீடு முறைகேடு தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவிடம் விசாரணை நடத்த அம்மாநில ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். சித்தராமையாவின் சொந்த ஊரான மைசூரில் உள்ள முடா எனும் மைசூரு நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையம் மூலம் பயனாளிகளுக்கு நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த திட்ட வளர்ச்சி பணிக்காக மைசூரில் உள்ள தனது 3 ஏக்கர் நிலத்தை சித்தராமையாவின் மனைவி பார்வதி வழங்கினார். இந்த நிலத்திற்கு ஈடாக விஜயநகர் பகுதியில் 3800 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக சர்ச்சை எழுந்தது. இது தொடர்பாக சமூக செயற்பாட்டாளர்கள் இருவர் கர்நாடக ஆளுநர் தாவர்சந்த் கெலாட்டிடம் புகார் செய்தனர். இந்த நிலையில் ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் முதலமைச்சர் சித்தராமையாவிடம் விசாரணை நடத்தலாம் என கர்நாடக ஆளுநர் அனுமதி அளித்துள்ளார். இந்த குற்றச்சாட்டு குறித்து விசாரிக்க ஏற்கனவே ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை சித்தராமையா அமைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. சென்னை அருகே உள்ள வல்லம் வடகலில் ஃபாக்ஸ்கான் நிறுவன ஊழியர்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட மகளிர் விடுதியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். ஆப்பிள் நிறுவனத்தின் ஐபோன் உற்பத்தியில் ஈடுபடும் தைவானை சேர்ந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தின் ஆலை காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள சிப்காட்டில் இயங்கி வருகிறது. இங்கு 40,000 தொழிலாளர்கள் பணிபுரிவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஃபாக்ஸ்கானில் பணிபுரியும் பெண் ஊழியர்களுக்காக வல்லம் வடகலில் உள்ள சிப்காட்டில் 20 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்ட தங்கும் விடுதியை அரசு கட்டியுள்ளது. 706 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் 10 மாடி கொண்ட 13 பிளாக்குகளில் 3120 அறைகள் கட்டப்பட்டுள்ளன. ஒவ்வொரு அறையிலும் 6 பேர் என மொத்தம் 18,720 பெண் தொழிலாளர்கள் தங்கும் வகையில் விடுதி வடிவமைக்கப்பட்டுள்ளது. உட்புற மற்றும் வெளிப்புற விளையாட்டு பகுதி, சோலார் வாட்டர் ஹீட்டர், சானிட்டரி நாப்கின் எரியூட்டி, ஒரே நேரத்தில் 4000 பேர் அமர்ந்து உணவு உண்ணும் வகையில் உணவுக்கூடம்,
மழைநீர் சேகரிப்பு, கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், திடக்கழிவு மேலாண்மை, விடுதி முழுவதும் 1170 சிசிடிவிக்கள் உள்ளிட்ட வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதுபோன்ற மகளிருக்கான பிரம்மாண்ட தங்கும் விடுதி அமைக்கப்பட்டிருப்பது இந்தியாவிலேயே முதல் முறையாகும். இந்த பிரம்மாண்ட தங்கும் விடுதியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று மாலை திறந்து வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் ஃபாக்ஸ்கான் நிறுவன தலைவர் யங் லியூ உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவரை தேர்வு செய்வதற்கான தேடுதல் குழுவில் மத்திய அரசு அதிகாரி சேர்க்கப்பட்டுள்ளார். மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவரை மாநில அரசே நேரடியாக நியமிக்கும் வகையில் தமிழ்நாடு உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலும் விதிகள் பின்பற்றப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவரை தேர்வு செய்வதற்கான தேடுதல் குழு தொடர்பான விதிகளில் மத்திய அரசு திருத்தம் கொண்டு வந்துள்ளது. இதன்படி மத்திய அரசு அதிகாரி ஒருவர் உட்பட 5 பேர் கொண்ட தேடுதல் குழுவால் மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவரை தேர்வு செய்வதற்கான பட்டியல் பரிந்துரைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் ரயில் நிலையம் அருகே சபர்மதி விரைவு ரயில் தடம் புரண்ட காட்சிகள்தான் இவை. உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியிலிருந்து குஜராத்தின் அகமதாபாத்துக்கு சபர்மதி விரைவு ரயில் இயக்கப்பட்டது. அதிகாலை நேரத்தில் கான்பூர் ரயில் நிலையம் அருகே சென்று கொண்டிருந்த போது தண்டவாளத்தில் பெரிய பாறை வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதன் மீது ரயில் எஞ்சின் மோதியதால் ரயிலின் 20 பெட்டிகள் தண்டவாளத்திலிருந்து தடம் புரண்டு விபத்துக்குள்ளாயின. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக பயணிகள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இதையடுத்து கான்பூர் ரயில் நிலையத்திலிருந்து பிற பகுதிகளுக்கு பேருந்துகள் மூலம் பயணிகள் அழைத்து செல்லப்பட்டனர். விபத்து குறித்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ரயில்வே துறை ஊழியர்கள் தடம் புரண்ட சபர்மதி விரைவு ரயில் பெட்டிகளை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். ரயில் பெட்டிகள் தடம் புரண்டதால் கான்பூர் ஜான்சி மார்க்கத்தில் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டன. இந்த விபத்து குறித்து ரயில்வே துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர்.